ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி செகண்ட் ரிவிஷனுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ அக்கௌண்டன்சி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றியும் எது இம்பார்ட்டன்ட் கொஷின், எது இம்பார்ட்டன்ட் சாப்டர், அதை பற்றி தான் நம்ம இந்த கொஷின் பேப்பரில் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மறக்காம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் கொஷின் ஆன்சர் ஷீட்டை வந்து 2.5 hours முடிக்க பாருங்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். ஏன்னா ½ hour வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து நீங்கள் பார்க்காம அப்படியே 3 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் சென்டம் வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ட்ரையல் பேலன்ஸஸ் அதெல்லாம் நான் கண்டினியூஸாக பார்த்துருக்கேன். டெபிட் பேலன்ஸ் இந்த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக் அது ரொம்பவே முக்கியம். கேஷ் புக்கில் இருக்க 1 mark நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பேலன்ஸ் அந்த 14th ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி க்ளோசிங் என்ட்ரிஸ் ஒரு ரெக்கார்டு அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஐ திங்க் ஜேர்னல் ப்ராப்பர் நினைக்கிறேன். ஸோ டேலி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஸோ இதை நான் வந்து முன்னாடி கொஷின் பேப்பர்லையும் போட்டிருந்தேன். ஸோ அதுலேயும் இதை அப்படியே கரெக்டாக வந்துருந்துச்சு. 20 தான் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலன்னா ஃபஸ்ட் ரிவிஷன் கொஷின் பேப்பரை போய் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் இருக்க கொஷின் பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ண பாருங்கள். அந்த 2 functions ஆஃப் அக்கௌண்டிங் ரொம்பவே முக்கியம். வாட் இஸ் டெபிட் பேலன்ஸ்? ஸோ அந்த டெபிட் பேலன்ஸ் வந்து அவ்வளோவா நான் பார்த்ததில்ல. ஆனால் 23 கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா அது புக் பேக் தான். ஸோ எது நீங்கள் டெபிட் எது கிரெடிட் அது ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி 25 பார்க்குறீங்க. ரெக்டிஃபைங் த ஃபாலோயிங் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஐ திங்க் அது வந்து 9th chapter நினைக்கிறேன். ஸோ ஸ்பாட்டிஃபைங் த எரர்ஸு. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டிப்ரிசியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப்ரிசியேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. லெஜர் கண்டிப்பாக ஒரு 5 mark. ஜேர்னல் எல்லாத்துலேயுமே ஐ திங்க் 5 mark வரும். உங்களுக்கு தியரி கஷ்டமாக இருந்தால் மைட் பி நீங்கள் லெஜருக்கு போகலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச தியரிக்கு ஆப்போசிட்டில் வந்து லெஜர் தான் வரும். அதே மாதிரி டிஸ்டிங்விஷ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த கால்குலேட் த டியூ பில் இருக்குல்ல, ஐ திங்க் அது 6th chapter ஒரு பாக்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து வருஷம் வந்து இதில் கேட்டுட்ருக்காங்க கம்பல்சரியில். அதனால பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 28 பார்க்குறீங்க. அது ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. 30 அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். ஸோ அது வந்து 12th chapter ஐ திங்க். 12th இல்லை 15th chapter நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட் அது ரொம்ப முக்கியம். ஸோ டிஃப்ரெண்ட் பிட்வீன் பார்க்குறீங்க. டிஃப்ரெண்ட் பிட்வீன் கண்டிப்பாக வந்துடும். ஐ திங்க் உங்கள் கொஷின் பேப்பரில் அதுவே ஒரு 20 mark கண்டிப்பாக வரும். நீங்கள் வராட்டி எனக்கு கேட்கலாம் பப்ளிக்கில். அதே மாதிரி இந்த ரெக்டிஃபைங் த ஃபாலோயிங் எரர்ஸ் அதெல்லாம் ஒன் சைடு எரர்ஸ் நல்லா முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி 38 பார்க்குறீங்க. 38 பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அது அவ்வளோவா இம்பார்ட்டன்ட் இல்லை நான் பார்த்த அளவுக்கு. ஸோ 40 பார்க்குறீங்க மென்ஷன். ஸோ அந்த 14 கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கும்ல 15th chapter. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 14th chapter 15th தெரில. ஸோ அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங்கில் நீங்கள் லிமிடேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இதெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. படிச்சுட்டா கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு 5 mark வரது கம்பல்சரி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க ப்ரிப்பேர் பேங்க் ரீகன்சிலைசேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்போசிட் ஆப்ஷனுக்கு போகலாம். அது ரொம்பவே ஈஸி. ஸோ த ஃபாலோயிங் ஆர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் த ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அதெல்லாம் ட்ரையல் பேலன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஐ திங்க் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே கீழே பார்க்குறீங்க அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்லாம் வந்து மறக்காமல் நீங்கள் எழுதாமல் விட்டுறாதீங்க. ஏன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் 3rd chapter இருக்கும். ஃபஸ்ட் 2 chapter வந்து உங்களுக்கு தியரி தான். ஸோ 3rd chapter நீங்கள் எடுத்தோன்னே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் தான் கற்றுப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் தரவாக இருப்பீங்க. உங்கள் ஸ்கூல்லே புஷ் பண்ணி கண்டிப்பாக படிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள் 4 தான் இருக்குது. ரொம்பவே ஈஸி. அது விட்டுறாதீங்க. 5 இருக்குது. ஸோ ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்குறீங்க. ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் லெட்ஜர் வரைக்கும் போய் போகிறதுக்கு நீங்கள் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் போட்டு ஈஸியாக வந்து ஆன்சரை என்ஷூர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி தெரிஞ்சுட்டா நீங்கள் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல ஆன்சரு. ஸோ உங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் உங்களுக்கு 5 mark கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அப்படி கான்ஃபிடன்ஸ் இருந்தால் நீங்கள் அடுத்த கொஷின் நல்லா போடுவீங்க. அடுத்த கொஷின் நல்லா போட்டாலும் ஸோ அந்த கொஷின் பேப்பர் முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸோ பப்ளிக் எக்ஸாமில் கான்ஃபிடன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ தான் ரிவைஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எங்கேயாவது கொஷின் பேப்பர் பார்த்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு எனக்கு இது தெரியல அப்படின்னா ஸோ நிறைய மார்க்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். 44 பார்க்குறீங்க. 44ம் ஐ திங்க் அது டபுள் சைடு எரர். ஸோ டபுள் சைடுனா நீங்கள் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 45A கேஷ் புக்கில் வந்து பெட்டி கேஷ் புக் ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி 3 column கேஷ் புக் சிங்கிள் சைடட். ஸோ டபுள் சைடட் வந்து நான் அவ்வளோ கேட்டு நான் பார்த்ததில்ல. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். சிம்பிள் கேஷ் புக்கும் 3 column கேஷ் புக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. பெட்டி கேஷ் புக்கும் டபுள் சைடட் கேஷ் புக்கும் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் சைடடும் 3 column தான் கேட்பாங்க பப்ளிக்கில் நான் சொல்கிறது. ஸோ அதே மாதிரி 46 பார்க்குறீங்க. 46 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப ஈஸி. ஸோ சேல் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கூட்ஸ்லாம் ரொம்பவே ஈஸி. அது வந்து ரெவென்யூ ரெசிப்ட்டு. ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லோன் பாரோட் ஃப்ரம் பேங்க்கு அது வந்து லாங் டேர்மில் அதனால கேபிட்டல் ரெவன்யூ. ஸோ இதெல்லாம் ஈஸி. 11th chapter வந்து நல்லா படிச்சுக்கோங்க. மார்க் ஸ்கோரிங் சாப்டர் அது மறக்காமல் விட்டுறாதீங்க. அதே மாதிரி 46B உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக 46A அட்டன் பண்ணி மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஸோ அது மாதிரி தான் அது.
அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஐ திங்க் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வர மாதிரி வந்தால் நீங்கள் பெருசாக அட்டன் பண்ண போகாதீங்க, மார்க் லூஸ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இப்போ படித்து வச்சுட்டா உங்களுக்கு 12th ஈஸியாக இருக்கும். ஏன்னா 12th வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரும், அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ பெட்டி கேஷ் புக்கும் வந்திருக்கு பாருங்கள். ஸோ பெட்டி கேஷ் புக் பற்றி நம்ம பேசியிருந்தோம். சிங்கிள், அதே மாதிரி 3 காலம், அதே மாதிரி பெட்டி கேஷ் புக், இது 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி. ஸோ டபுள் சைடட் கேஷ் புக் நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிப்ரிசியேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.